ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டேஸ்டி டிஷ் பை சேது பழனியப்பன். இன்றைக்கி ஹோம்மேட் மசாலா பன்னீர் வச்சு கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறாங்க. வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். மசாலா பன்னீர் கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. இதுக்கு ஒரு கடாயில் ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 3 பல்லு பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, 2 வரமிளகாய், 3 கேஷ்யூ, 5 பாதாம், இது உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க, ஒரு பே லீஃப், 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு துண்டு சின்னமன், உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ அடுப்பை ஸ்விட்ச் ஆன் பண்ணி இது எல்லாத்தையும் வேக விடுங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா குக்காகி அதோட ரா ஸ்மெல்லாம் போயிடுச்சுங்க. தக்காளியோட தோல் தானாகவே எடுத்துக்கிட்டு வந்துடுச்சு. நீங்கள் கிரைண்ட் பண்ணும்போது இந்த தக்காளியோட தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணுறதுனா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பே லீஃபை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாட்டி கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டேங்க. நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சதுக்கப்புறம் இந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபில்ட்ரு பண்ண தண்ணியை கிரைண்ட் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கிரேவி செய்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் ஜீரகம், பே லீஃப் ஒன்று சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் அரைச்ச விழுதை சேர்த்துக்கிறேன். அரைச்ச விழுதை எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டாச்சுங்க. இப்போ இது 1 நிமிஷம் கொதிக்கட்டும். 1 நிமிஷத்துக்கு கிரேவி நல்லா கொதிச்சிடுச்சுங்க. இப்போ மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், உப்பு ஏற்கனவே வெங்காயம் தக்காளி வேக வைக்கும் போது சேர்த்துருந்ததுனால பார்த்து சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை வாடையெல்லாம் போய் கிரேவி நல்லா கொதிச்சிட்ருக்குங்க. இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் காய வச்சு தான் சேர்த்துக்கிறேங்க. ஹாட் வாட்டர் தான் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கிட்டாச்சு. இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. 5 நிமிஷத்துக்கு கிரேவி நல்லா கொதிச்சிட்ருக்குங்க. இப்போ பன்னீர் சேர்த்துக்கலாம். இதை மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க. ஒரு தடவை கலந்து விட்டுக்கிட்ட பிறகு இப்போ கசூரி மெத்தி லீவ்ஸ் க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கசூரி மெத்தி லீவ்ஸ் சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் மூடி போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் கிரேவி நல்லா திக்காகிறதுக்கு விடலாங்க. கிரேவி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பராக பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க.